நற்கருணையிலே எழுபவரே ஆராதனை புரிவோம். இம்மருகினிலே வருபவரே ஆராதனை புரிவோம். சற்று நேரம் நம் கண்களை மூடி இதோ நம் மத்தியில் எழுந்தருளி வந்திருக்கின்ற நம்முடைய நற்கருணை நாதரிடம் நம் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் சமர்ப்பித்து இதோ இந்த நாளிலே அவருடைய முன்னிலையில் நம் அனைவரையும் அர்ப்பணிக்க தயாராக இருந்தோம். காரணம் என்னவென்றால், இந்த உலகத்தில் இருக்கின்ற உறவுகளாக இருக்கட்டும், உடைமைகளாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் நம்மை ஏமாற்றி நம் நிம்மதியை இழந்து கவலையோடும் கண்ணீரோடும் தனிமையில் அழைத்து செல்லக்கூடியதுதான் இந்த உலகத்தில் காணக்கூடிய அனைத்துமே. ஆனால் என்றுமே வாக்கு மாறாத தெய்வம் நம் ஒவ்வொருவரையும் தன்னுடைய அன்பினால் அரவணைத்து என்றும் நம்மை அனைவரையும் அவருடைய பாதுகாப்பின் அரவணைப்பில் அழைத்து செல்லக்கூடியவர் ஒருவரே இதோ நம் நற்கருணை நாதர். கண்களை மூடியவராக நம் மனதில் எழுந்த கவலைகள், இன்று எந்த விண்ணப்பத்திற்காக இதோ இந்த ஆலயத்தை நான் நாடி வந்திருக்கின்றேனோ, என்னுடைய தேவைகள் என் தேவன் அறிந்து வைத்து எனக்கு நிறைவான ஆசீர்வாதத்தை அபரிவிதமாக எனக்கு தருவார் என்ற நம்பிக்கையோடு இதோ அவருடைய முன்னிலையில் நாம் பல மைல் தூரம் கடந்து வந்திருக்கின்றோம். இரு கரம் விரித்தவராக
இதயத்தை திறந்தவராக இதோ நம் தேவன் இப்பொழுது நம் முன்னிலையில் வந்திருக்கின்றார். என் அன்பு குழந்தைகளே, நான் உங்களை ஒரு பொழுதும் கைவிட மாட்டேன். என் அன்பு செல்வங்களே, நான் உங்களை ஒரு பொழுதும் திக்கற்றவர்களாக அலைய விட மாட்டேன். என் அன்பு குழந்தைகளே, நீங்கள் எனக்குள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் அரவணைத்து வழிநடத்துவதற்காகத்தான் இதோ இந்த நற்கருணையில நான் வீற்றிருக்கிறேன் என்று நம் தேவன் உங்களுக்கும் எனக்கும் இன்று இது வாக்குறுதியை கொடுக்கிறார். ஆண்டவரிடம் நம்மை அர்ப்பணிப்போம். விண்ணகத்திலே வானதூதர்கள், புனிதர்கள் தேவனை முகமுகமாக சந்தித்து அவரை ஆராதித்து ஸ்துதித்து புகழ்கீதம் பாடிக்கொண்டிருக்கிறார்கள். தேவன் அருகிலே அமர்ந்து கொண்டு தேவனுடைய முகத்தை காணுவதற்கு அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை இறைவன் கொடுத்திருக்கிறார் என்றால் உங்களுக்கும் எனக்கும் தரமாட்டாரா? இதோ ஆண்டவரை நாம் ஆராதிப்போமா? ஆண்டவரை நாம் புகழ்ந்து பாடுவோமா? ஆண்டவர் முன்னிலையில் அமர்ந்து கொண்டிருக்கிறார் என்று நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு அன்று தாவீது நடனமாடி ஆண்டவரை போற்றி புகழ்ந்து துதித்து ஆராதித்தானே, அதுபோல நாமும் இப்பொழுது நம் ஆண்டவரை ஆராதித்து ஸ்துதிப்போம். இந்த ஆராதனை நம்முடைய உதட்டளவில் வந்துவிடக்கூடாது, மாறாக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து எழக்கூடிய ஆராதனைகளாக இருக்க வேண்டும். எனவே தேவனை நாம் இப்பொழுது ஆராதித்து அவரை துதித்து அவருக்கு புகழ்கீதம் பாடி நம் தேவைகள் ஒவ்வொன்றையும் அவர் பாதத்தில் அர்ப்பணித்து ஜெபிப்போம். அனைவரும் எழுந்து நின்று ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை நான் ஆராதிப்பேன் என்ற பாடலை பாடி நம் நற்கருணை நாதரை நாம் போற்றி புகழ்ந்து துதிப்போம். ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன், ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். பரிசுத்த உள்ளத்தோடு ஆராதிப்பேன்.
காப்பவரை நான் ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், வெண்ணாடை அணிந்து ஆராதிப்பேன், குருத்தோலை ஏந்தி ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன், ஆராதிப்பேன், நான் ஆராதிப்பேன். ஆண்டவர் இயேசுவை ஆராதிப்பேன். எங்கள் அன்பு தகப்பனே, இறைவா, இந்த அற்புதமான காலை வேளையிலே இயேசுவே, உம்மை ஆராதித்து போற்றி புகழ்ந்து உம்முடைய முன்னிலையில் சரணடைந்து கிடக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் தகப்பனே, இந்த நேரத்தில் உற்று நோக்கி அருளும் ஆர்வை பார்த்து கெஞ்சி ஜெபிக்கிறோம். அப்பா, உம்முடைய வார்த்தைகளுக்காக, உம்முடைய ஆறுதலுக்காக, உம்முடைய வழிநடத்துதலுக்காக, உம்முடைய தொடுதலுக்காக, உம்முடைய புதுமைகளுக்காக, உம்முடைய பிரசன்னத்திற்காக, உம்முடைய வருகைக்காக ஏங்கி தவித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளை, பாவம் திருமுன்னிலையில் வந்திருக்கிற இவர்களை கரத்தில் அர்ப்பணிக்கிறேன். இந்த பிள்ளைகளின் உற்று நோக்கும் தகப்பனே, வாழ்வு தரக்கூடிய வார்த்தை உம்மிடம் தானே இருக்கிறது என்று பேதுருவுடைய பாதத்திலே தன்னை சரணடைந்து உம்முடைய அன்பின் சீடனாக, திருச்சபையின் முதல் தலைவனாக, இது அவர் விட்டு சென்ற பாதச்சுவடுகளை கீழ்ப்படைந்து வளர்ந்து கொண்டிருக்கின்ற, வாழ்ந்து கொண்டிருக்கின்ற, உம்மையே தேடி அழைந்து கொண்டிருக்கின்ற இது எங்கள் ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உம்முடைய ஆவின் அபிஷேகத்தின் வழியாக எங்களை ஆட்கொள்ளும். அப்பா, எங்களை ஆட்கொள்ளும், ஆட்கொள்ளும், ஆட்கொள்ளும் தகப்பன. உம்முடைய ஆவியானவர் இப்பொழுது எங்கள் உள்ளத்தின் ஆழத்தில் இறங்கி வர கண்டவதாக. அவர் இறங்கி வருகின்ற பொழுது எங்கள் மனதில் இருக்கின்ற கவலைகள், கண்ணீர், வேதனை, சோதனைகள், அவமானங்கள் அனைத்திலுமிருந்தும் அவர் ஒருவர் தாமே எங்களுக்கு விடுதலை கொடுத்து உமது அன்பின் பாதையில் எங்களை அழைத்து செல்ல வேண்டும் என்று உம்முடைய திருப்பாதத்தில் அர்ப்பணித்து கிடக்கிற இதோடைய முன்னிலையில் வந்திருக்கிற பிள்ளைகளை இயேசுவே கரத்தில் அர்ப்பணிக்கிறோம். அப்பா, இது ஒரு சில நிமிட துளிகள் உம்முடைய பாதத்தில் தங்களை அர்ப்பணிக்க வேண்டும் என்று இது இவர்கள் தங்கள் இல்லத்தின் வேலைகளை ஒருவர் ஒதுக்கி வைத்துவிட்டு, நான் என் நற்கருடைய நாதரை கண்டு அவரோடு நான் பேசி உரையாடி என்னை அவர் தொட்டு குணப்படுத்த வேண்டும் என்று நான் தேடி வந்திருக்கின்றேன். அந்த மலை பிரசங்கம் கொடுக்கின்ற பொழுது எங்கள் ஒவ்வொரு மக்களையும் பார்க்கிற பொழுதெல்லாம் இது இவர்களை காணுகின்ற பொழுது ஆயிரில் ஆடுகளைப் போல தவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று அவர்கள் மீது நீ பரிவு கொண்டது போல இயேசுவே, இது அப்படி முன்னிலையில் வந்திருக்கிற எங்கள் ஒவ்வொருவர் மீதும் உமது பரிவிறக்கம் வேண்டும் என்று வந்திருக்கிறோம். எங்களை ஆசீர்வதியும் தகப்பன, எங்களை ஆட்கொள்ளும் தகப்பன, எங்களை வழிநடத்தும் தகப்பன. உம்முடைய ஆவின் ஏவுதலினால் இந்த நேரத்தில் எங்கள் ஒவ்வொருடைய இதயத்தை நீ தூய்மைப்படுத்தி உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் நல்ல நிலத்தில் விழுந்த விதைகளைப் போல உள்வாங்கி அதை வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக பிறருக்கு எடுத்துச் செல்லக்கூடிய நல்ல அன்பின் சீடர்களாக, சாட்சிகளாக, அன்பின் பிள்ளைகளாக எங்களை வாழ வழி செய்திட வேண்டும் என்று இயேசுவே இந்த நேரத்தில் உங்களுடைய திருப்பாதத்தை நாடி வந்திருக்கின்றோம். ஆட்கொள்ளும் அப்பா, ஆட்கொள்ளும், 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 ஆட்கொள்ளும் எங்களது நேரத்தில் ஆட்கொள்ளும் தகப்பனே.
ஆசீர்வதியும் ஆசீர்வதியும் தகப்பனே. ஆவியின் ஏவுதலினால் எங்களை ஆட்கொண்டு ஆசீர்வதித்து இது ஒரு சில நிமிட துளிகளுடைய வார்த்தைகளை நாங்கள் உள் வாங்குகின்ற பொழுது அது எங்களுக்கு வாழ்வு தரக்கூடிய வார்த்தையாக கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆமென், ஆமென், ஆமென். அமருவோம். கிறிஸ்து இயேசுவில் பிரியமான அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த நேரத்தில் இறைவனுக்கு நாம் அனைவருமே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றோம். என்ன ஒரு அற்புதமான தருணம் இந்த நேரம் இறைவன் நமக்கு கொடுத்திருக்கின்றான். ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கின்ற இடம் எப்பொழுதுமே மன நிறைவையும் சந்தோஷத்தையும் ஆறுதலையும் நிம்மதியையும் நமக்கு நிறைவாக கொடுத்துவிடும். எங்கே இந்த தேவனுடைய பிரசன்னம் இல்லையோ அங்கே இருளும் மன வருத்தமும் கவலையும் வேதனையும் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய அனைத்து தீய சக்திகளும் அந்த இடத்தை முழுவதுமாக நிறைத்து வைத்துவிடும். எனவே ஆண்டவரோடு போராடி அவரோடு இணைந்து நம் அனைவருடைய தேவைகளையும் அவருடைய கரத்தில் அர்ப்பணிக்கின்ற பொழுது அது நமக்கு ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்பதிலே எந்த ஒரு ஐயமும் இல்லை. பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு ஒரு தனி சிறப்பை அன்னையாம் திருச்சபை கொடுத்திருக்கின்றது. அது என்னவென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துனுடைய பாடுகளையும் மரணத்தையும் பற்றி சிந்திக்கவும், அந்த பாடுகளின் வழியாக மரணத்தின் வழியாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் என்ன கொடுத்திருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளதான் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய உயிர்ப்பின் மகத்துவத்தை நாம் சந்தோஷமாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். எல்லா ஞாயிற்றுக்கிழமைகளிலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார், அந்த மகிழ்ச்சியான சந்தோஷமான தருணத்தை நாம் கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருப்பது போல ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துடைய பாடுகளையும் மரணத்தை பற்றியும் நாம் சிந்திக்க அன்னையாம் திருச்சபை நமக்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவோடு இணைந்து நமக்கு இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் தன்னை அர்ப்பணிக்க வேண்டும்? ஏன் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவை மரணத்தை ஏற்றுக்கொள்ள வேண்டும்? நற்கருணை நாது ஒரு முறை மட்டும் சிலுவையில் அறையப்பட்டாரா, அல்லது தொடர்ந்து சிலுவையில் அறையப்பட்டு கொண்டிருக்கின்றாரா, நாளையும் அவர் சிலுவையில் அறையப்படுவாரா என்று நாம் சிந்தித்தோம் என்றால் நிச்சயமாக இப்பொழுது கூட அவர் சிலுவையில் அறையப்பட்டுதான் கொண்டிருக்கின்றார். அன்று ஆதியிலே ஆதாம் ஏவாள் செய்த தவறுக்காக, அவர்கள் செய்த பாவத்திற்காக இந்த மனித குலமே, நம்முடைய முன்னோர்கள், நாம் இனி வருகின்ற அனைவருமே பாவ சேற்றில் விழுந்து கிடக்கிறோம் என்பதற்காக தந்தையினுடைய திருவுளத்தை நிறைவேற்ற கடவுளாக இருந்தவர், கடவுளோடு இருந்தவர் இந்த மண்ணுலகிலே மனிதனாக பிறந்து பாவத்தை தவிர அனைத்தையும் அனுபவித்து
யாரையெல்லாம் அன்பு செய்தார்களோ அவர்கள் எல்லோரும் இவரை உதறி தள்ளிவிட்ட பிறகு கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்டு தலையிலே முள்முடி சூட்டப்பட்டு கயிறுகளாலும் சாட்டைகளிலாலும் அடித்து இழுத்து செல்லப்பட்டு கல்வாரி மலையிலே 3 ஆணிகளால் அவர் ஒரே ஒரு முறை மட்டும் அறையப்படவில்லை. ஒவ்வொரு முறையும் நாம் செய்கின்ற தவறுக்காக, நாம் செய்கின்ற குற்றத்திற்காக இவர் சிலுவையில் அறையப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். பல நேரங்களிலே தவ காலத்திலே வெள்ளிக்கிழமை சிலுவை பாதை செய்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த வார்த்தைகளை வாசிக்கின்ற பொழுது பலர் நம்முடைய கண்களிலே கண்ணீரோடு ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். எசப்பா, எனக்காகத்தானே இந்த சிலுவை மரணத்தை நீர் ஏற்றுக்கொண்டாய். அந்த பாடுகளுடைய மரணத்தை நெருங்கிக் கொண்டிருக்கின்ற பொழுது தவ காலத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டார், நமக்காக வேதனைகளை அனுபவித்தார் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் ஒவ்வொரு முறையும் அவருடைய அன்பிலிருந்து நாம் விலகிச் செல்லுகின்ற பொழுது இந்த தேவனை அன்று படைவீரர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், என்று நாம் அவரை சிலுவையில் அறைந்து கொண்டிருக்கின்றோம். அன்று படைவீரர்கள் சிலுவையில் அறைந்தார்கள், இன்று அவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல், அவரை ஏற்றுக்கொள்ள முடியாமல், அவரை விட்டு விலகிச் செல்லுகிற பொழுதெல்லாம் அவரை சிலுவையில் அறைந்து விட்டு நாம் தனியே நம்முடைய சந்தோஷத்தை தேடி நாடி அலைந்து நாம் நிம்மதியை இழந்த பிறகு மீண்டுமாய் அவருடைய பாதத்திலே அவர் சிலுவையிலே வந்து விழுந்து கிடக்கின்றோம். இது நாம் அறிந்து செய்கின்ற தவறு, நாம் தெரிந்து செய்கின்ற தவறு. இந்த மண்ணுலகிலே நமக்கு தெரிந்து நன்றாக உணர்ந்து கொண்டு செய்கின்ற தவற்றின் வழியாக ஆண்டவரை சிலுவையில் அறைந்து கொண்டே இருக்கின்றோம். நாம் இன்று தேவன் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். என் அன்பு பிள்ளைகளே, நான் உங்களோடு இருக்கிறேன், உங்களை என்னாலும் வழிநடத்தி பாதுகாத்து அழைத்து செல்வதற்காக நான் உங்களோடு இருக்கிறேன் என்று இந்த தேவன் இன்று உங்களுக்கும் எனக்கும் அழைப்பு கொடுத்திருக்கின்றார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் கூர்ந்து கவனித்தோம் என்றால் ஒரு சில உண்மைகள் நமக்கு நன்றாக தெரியும். லூக்கா எழுதிய நற்செய்தி 14ஆம் அதிகாரம் 1 முதல் 6 முடிய இறைவசனங்கள் இன்றைய திருப்பள்ளிக்காக கொடுத்திருக்கின்ற இந்த வாசகத்தை நான் உங்களோடு சிந்திக்க அழைப்பு கொடுக்கிறேன். ஓய்வு நாளில் ஒன்றில் இயேசு பரிசேயருடைய தலைவருடைய வீட்டிற்கு உணவருந்த சென்றிருந்தார் என்று லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். பரிசேயர்கள் என்றாலே நம் அனைவருக்கும் நன்றாக தெரியும். அவர்கள் யார், எப்படிப்பட்டவர்கள்? முதலில் அவர்கள் சுயநலவாதிகள். நான், என்னுடையது, எனக்கு, என்னுடையது என்றுதான் தன்னை மட்டும்தான் அவர்கள் உயர்த்தி வைத்து பார்த்து கொண்டிருப்பவர்கள். என்னை சார்ந்தவர்களை தவிர அடுத்தவர்கள் அனைவருமே சமுதாயத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாதவர்கள், தாழ்ந்த சாதியை உடையவர்கள். ஒருபுறம் புற இனத்து மக்கள் என்று சொல்லப்படுகிறவர்கள். இன்னும் அதிகமாக சொல்ல வேண்டும் என்றால், அந்த பரிசேய குடும்பத்திலே யாராவது நோய்வாய்ப்பட்டிருந்தால், திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருந்தால் அவர்கள் பாவிகள், ஆண்டவர் அவர்களை ஆசீர்வதிக்கவில்லை என்று அவர்களை தவறாக பேசக்கூடியவர்கள் இந்த பரிசேய கூட்டம். எனவே நான் என்னுடையது என்று பெருமையாக சொல்லிக் கொண்டிருப்பவர்கள். இந்த பரிசேயருடைய தலைவர் தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அவருடைய வீட்டிற்கு அவர் அழைக்கின்றார். இயேசுவை உணவருந்துவதற்காக வாருங்கள் என்று. ஆச்சரியமான ஒரு விஷயம். இயேசுவை எதிர்த்து நிற்கக்கூடிய இந்த பரிசேய கூட்டம் இயேசுவை உணவருந்த அழைக்கிறான் என்றால் காரணம் என்ன என்பதை நமக்கு நன்றாக தெரியும். இந்த இடத்திலாவது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஏதாவது தவறு செய்வாரா? அவர்களுடைய பார்வையில் தவறு. எனவேதான் தந்தை கடவுள் இறைவாக்கின் வழியாக சொல்லுவார், உங்களுடைய எண்ணங்கள் என் எண்ணங்கள் அல்ல, உங்களுடைய வழிமுறைகள் என்னுடைய வழிமுறைகள் அல்ல.
எனவே இந்த பரிசேயர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அழைக்கின்ற பொழுது அந்த வீட்டிலே நீர்க்கோவை நோயுள்ள ஒரு மனிதர் அங்கே இருக்கின்றார். நோயுள்ளவர்கள், குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள், பாவிகள், ஆண்டவரால் அவர்கள் சபிக்கப்பட்டவர்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பரிசேயனுடைய வீட்டிலே எப்படி ஒரு நோயுள்ள மனிதன் அமர்ந்து கொண்டிருக்கின்ற முடியும்? இயேசுவை தனிப்பட்ட விதத்தில் தன்னுடைய வீட்டிற்கு உணவருந்துவதற்காக அழைத்த அந்த பரிசேயனுடைய வீட்டிலே எப்படி ஒரு நோயுள்ள மனிதன் இருக்க முடியும்? ஒன்று, இயேசுவை குற்றவாளி என்று நிரூபிக்க அந்த நோய் உள்ளவனை அழைத்து வந்திருக்கலாம், அல்லது அந்த குடும்பத்தில் இந்த நோய் உள்ளவன் ஒருவன் இருந்திருக்கலாம். ஏதாவது ஒரு காரணமாகத்தான் இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அற்புதமாக அந்த மனிதனுடைய நோயை குணமாக்குகிறார். கேள்வி எழுப்புகிறார் இயேசு, ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? ஓய்வு நாளில் குணப்படுத்துவது முறையா இல்லையா? பிரியமான சகோதர சகோதரிகளே, ஓய்வு நாள் என்பது என்ன என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். 6 நாட்கள் முழுவதுமாக வேலைகளில் ஈடுபட்டு விட்டு 7வது நாள் ஓய்வு நாள் என்பது ஆண்டவரோடு நம்மை அனைவரையும் ஒப்பு கொடுக்கக்கூடிய நாள். இறைவனுடைய பிரசன்னத்திலே நம்மை இணைத்து ஆண்டவருக்கும் நமக்கும் உள்ள உறவை நெருக்கமாக உருவாக்கி அவரோடு நாம் சங்கமிக்கக்கூடிய தருணம் தான் இந்த ஓய்வு நாள். ஆண்டவர் நமக்குள், நாம் ஆண்டவருக்குள் இணையக்கூடிய தருணம் தான் ஓய்வு நாள். இந்த ஓய்வு நாளில் இந்த பரிசேய கூட்டம் சொல்லுவது என்ன? ஓய்வு நாளில் குணப்படுத்தக்கூடாது. ஆக குணப்படுத்தக்கூடாது என்றால் குணம் கொடுப்பவர் யார்? நோயிலிருந்து விடுதலை கொடுக்கக்கூடியவர் யார்? மனக்காயங்களை தூய்மைப்படுத்தக்கூடியவர் யார்? இந்த நற்கருணை நாதர். ஆக இந்த ஓய்வு நாளிலே தந்தையுடைய பிரசன்னத்தை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்து வந்து அந்த மனிதனுக்கு நோயிலிருந்து விடுதலை கொடுக்கிறார். அது தவறு என்று இந்த பரிசேயர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், நிச்சயமாக அவர்கள் இறை பிரசன்னத்தை எடுத்து வருவதில்லை. மாறாக தங்களுடைய உறவுகளை உயர்த்தி வைத்து பார்ப்பதான் விரும்பினார்கள். இயேசு அற்புதமாக இன்னொரு கேள்வியை கேட்கிறார். உங்களுள் ஒருவர் தம் பிள்ளையோ மாடோ கிணற்றில் விழுந்தால் ஓய்வு நாள் என்றாலும் அதனை உடனே தூக்கிவிட மாட்டீரா? ஓய்வு நாளில் உங்களிடம் இருக்கின்ற கால்நடைகளோ உங்கள் குழந்தைகளோ கிணற்றுக்குள் விழுந்த பிறகு அந்த குழந்தையை தூக்காமல் விட்டு விடுவீர்களா? அது ஓய்வு நாள் தானே, விட்டுவிட வேண்டியதானே, அடுத்த நாள் எடுத்துக்கொள்ளலாமே. ஏன் அப்பொழுது குழந்தைகளை தூக்குகிறீர்கள்? ஏனென்றால் அவை உங்களுடைய குழந்தைகள், உங்களுடைய கால்நடைகள். ஆக உங்கள் தேவைகளுக்காக எதையும் நீங்கள் மாற்றிக்கொள்கிறீர்கள். உங்கள் தேவை எதுவும் இல்லை என்றால் அதை மக்கள் மீது திணித்து வைக்கிறீர்கள். அற்புதமான கேள்வி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எழுப்பினார். இந்த சமுதாயத்திலே இதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொல்லுவது, உறவுகளும் இந்த உலகத்தில் காணப்படக்கூடிய எல்லா பொருட்களுமே தன் தேவைகளுக்கு முடிந்த பிறகு நம்மை உதறி தள்ளிவிட்டு நம்மை மனவேதனைக்கு ஆளாக்கி கவலையோடும் கண்ணீரோடும் வாழக்கூடிய தருணத்தை இந்த உலகம் நம்மை நடுத்தருவில் நின்றுவிடும். ஆனால் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். நம் தேவன் எப்பொழுதும் நம்மோடு இருந்து நம்மை வழிநடத்தக்கூடியவர். எனவே பிரியமான சகோதர சகோதரிகளே, வெள்ளிக்கிழமை என்றாலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பாடுகளையும் மரணத்தை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற தருணத்தில், இது இந்த நேரத்தில் ஆண்டவருடைய முன்னிலையில் வந்திருக்கின்ற நீங்களும் நானும் இந்த பரிசேயர்களைப் போல நம்முடைய வாழ்வை மட்டும் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? அல்லது நம்முடைய ஆன்மீக காரியத்தையும் நம்மை சார்ந்திருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஆன்மீக காரியத்தையும் நாம் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமா? என் தேவன் என்னுடைய தவறினால், என் தேவன் என்னுடைய குற்றங்களினால், குறைகளினால், பாவத்தினால் சிலுவையில் அறையப்பட்டிருக்கின்றாரே, இனி வருகின்ற காலங்களில் என் தேவனை நான் சிலுவையில் அறையக்கூடாது, அவரை அன்பின் பாதையில் என்னை அழைத்துச் செல்வது போல நானும் அந்த அன்பை பிறருக்கு பகிர்ந்து கொடுக்க வேண்டும் என்று நாம் சிந்தித்தோம் என்றால்தான்
நிச்சயமாக இந்த நற்கருணை நாதருடைய பிரசன்னம் நமக்கு ஒரு நிறைவை தரும். இல்லை என்றால் எந்த ஒரு நிறைவையும், எந்த ஒரு மகிழ்ச்சியையும், எந்த ஒரு ஆறுதலையும் உங்களுக்கும் எனக்கும் கொடுத்து விடாது. எனவே அன்பு பிரியமான சகோதர சகோதரிகளே, இது ஆண்டவருடைய பிரசன்னத்தில் வந்திருக்கிற அனைவரும் நம்முடைய சிந்தனைகளை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம். என்னுடைய வாழ்நாளில் நான் தேவனுக்கு எப்படிப்பட்ட துரோகங்களையும் எப்படிப்பட்ட தவறுகளையும் நான் செய்திருக்கின்றேன். ஆண்டவருடைய அன்பை உணர்ந்து கொள்ள முடியாமல் அதிலிருந்து நான் விலகிச் சென்றிருந்தால் நிச்சயமாக தேவனிடம் நான் என்னை அர்ப்பணிக்க வேண்டும் என்று அவரிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இயேசு எப்பொழுதும் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாக வழிநடத்தக்கூடியவர் தான். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் வழிநடத்தி தன் அன்பின் பாதையில் அழைத்து செல்லக்கூடியவர் தான். எனவே ஆண்டவரிடத்தில் நம் அனைவரையும் அர்ப்பணித்து செபிப்போம். இயேசுடைய திருமுன்னிலையில் வந்திருக்கிற நம் அனைவருமே ஆண்டவருடைய அந்த கரத்தில் நம்முடைய எண்ணங்களையும், நம் குடும்ப தேவைகளையும், நம் ஆசைகளையும் அனைத்தையும் அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தில் இதோ நற்கருணையில் வீற்றிருக்கிற நற்கருணை நாதர் உங்களையும் என்னையும் இப்பொழுது உற்று நோக்கி கொண்டிருக்கின்றார். மண்டியிடுவோமா இயேசுவின் முன்னிலையில்? இந்த மனதில் இருக்கின்ற அந்த காயத்தை, இந்த மனதில் இருக்கின்ற அந்த வேதனைகளை, உள்ளத்தின் ஆழத்தில் சுமந்து வந்த அந்த கவலை கண்ணீரை இதோ நேரத்தில் ஆண்டவர் முன்னிலையில் அர்ப்பணிப்போம். அவருடைய பிரசன்னம் இப்பொழுது நமக்கு ஆறுதலை தரப்போகிறது. அவருடைய வழிநடத்துதல் இப்பொழுதும் நமக்கு ஒரு நிறைவை தரப்போகிறது. அவர் நம்மோடும் நாம் அவரோடும் இருக்கின்ற பொழுதுதான் ஒரு மகிழ்ச்சியான தருணம் நமக்கு கிடைக்கப் போகிறது. எனவே இயேசுவிடத்தில் நம்மை அர்ப்பணிப்போம். இந்த நேரத்தில் கண்களை மூடி இயேசுவே என் உள்ளத்தில் எழுந்தருளி வாரும் என்று இயேசுவை அழைப்போம். இயேசு எனக்குள் எழுந்தருளி வர வேண்டும் என்று அவரை நாம் அன்போடு அழைப்பு கொடுப்போம். ஏனென்றால் அவர் நம்மோடு இருக்கின்ற பொழுதுதான் நமக்கு எந்த துன்பங்களும் துயர்களும் நம்மை அணுகாது என்று கண்களை மூடி காயப்பட்ட கரத்திலே நம்மை அர்ப்பணித்து ஜெபிப்போம். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். இயேசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான்
உள்ளத்தின் வாஞ்சையா உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. எனக்காக யாவையும் செய்பவரே, என் தேவைகள் அனைத்தையும் நன்றாக செய்து முடிக்கக்கூடிய நல்ல தகப்பனாக இருந்து கொண்டிருக்கிறீர் ஐயா. என் கவலைகள், என் பாரங்கள், என் சுமைகள், என் வருத்தங்கள், என் தோல்விகள், என் அவமானங்கள், என் இயலாமைகள், என் குடும்ப பிரச்சனைகள், என் பிள்ளைகளுடைய எதிர்கால வாழ்வு, என்னுடைய கணவனுடைய தவறான வாழ்க்கை, என்னுடைய தவறான சிந்தனை அனைத்தையும் ஒட்டுமொத்தமாக இயேசுவே உடைய பாரமான சிலுவையிலே சுமந்து என்னை காப்பாற்றி வழிநடத்திய அன்பு இயேசுவே, இது மீண்டுமாய் உன் பாதத்தில் என் கவலை கண்ணீர் வேதனைகள் அனைத்தையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. என்னை உற்று நோக்கி எனக்கு ஆறுதலை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்ற பாத நேரத்தில் என்னையும் என் குடும்பத்தையும் அர்ப்பணிக்கிறேன் இயேசுவே. எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள், என் சுமைகள், என் பாரங்கள், என் சுமைகள் உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன், உன் பாதத்தில் இறக்கி வைத்தேன். கரங்களை உயர்த்தி பாடுவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா. உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பனே. அப்பா இயேசுவே, உம் வார்த்தைகளை கேட்க உம்மை தொடுவதற்காக இதுவை தேடி வந்த ஒவ்வொரு பிள்ளைகள் மீதும் இரக்கமும் கருணை உள்ளமும் கொண்டவரே, இந்த பிள்ளைகளை பார்க்கின்ற பொழுது நான் பரிவிரக்கம் கொள்ளுகிறேன் என்று உம்மை தேடி வந்த எல்லா பிள்ளைகள் மீதும் ஆசீர்வாதத்தை அபரிமிதமாக கொடுத்த தகப்பனே, தாவீதின் மகனை என் மீது இரக்கமையும் என்று பார்வை இழந்த உம்மை நோக்கி அழைக்கின்ற பொழுது அவனை என்னிடத்தில் அழைத்து வாருங்கள் என்று உம் அருகிலே எடுத்து வந்தவர் என் அன்பு இயேசுவே. நாங்கள் தவறிய ஆடுகளாக இருந்தாலும், காணாமல் போன பொருட்களாக இருந்தாலும், உம்முடைய அன்பினால் எங்களை தேடி அரவணைத்து உம்முடைய மார்போடு அணைத்துக் கொள்ளக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய முன்னிலையில் நாங்கள் வந்து விழுந்து கிடக்கிறோம் அப்பா.
உம்முடைய வார்த்தைகளை கேட்க வேண்டும், உம்முடைய முகத்தை காண வேண்டும், உம்முடைய தொடுதலின் வழியாக இன்று நான் நிறைவை பெற வேண்டும் என்று வந்திருக்கிறேன் இயேசுவே. இந்த நேரத்தில் உம்முடைய வந்திருக்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை பொழிந்து உம்முடைய கருணையை கொடுத்து நீடிய சாந்தமுள்ள அந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து இது இவர்களுடைய எங்கள் அனைவருடைய ஆத்மாவை மீட்டருள அப்பா உம்முடைய பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து செபிக்கிறோம் இயேசுவே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் கிருபையும் உள்ளவரே, என் ஜீவனை அழிவில் நின்று என் ஜீவனை அழிவில் நின்று மீட்டவரே, என் மேய்ப்பரே, மீட்டவரே, என் மேய்ப்பரே. கரங்களை பாடுவோம். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. மன்னிப்பதில் வள்ளல் நீரே தகப்பனே, சுகம் தரும் தெய்வமும் நீர் ஒருவர் தாமே. உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் எங்களுக்கு சூட்டி அழகு பார்த்து கொண்டிருக்கிறேன் இயேசுவே. மாதே, எங்கே அவர்கள் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், இனி பாவம் செய்யாதே. சக்கேயுவே, இறங்கி வா, இன்று நான் உன் வீட்டில் விருந்துண்ண வேண்டும் உன்னோடு. இவனும் ஆபிரகாமின் மகன்தானே. வாழ்வு தரும் தண்ணீர் உனக்கு வேண்டும் என்றால், வாழ்வு தரக்கூடியவரை உடைய இதயத்தில் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நீ சென்று உன்னுடைய கணவனை அழைத்து வா. எனக்கு கணவன்கள் இல்லை, வாழ்ந்து கொண்டிருப்பவனும் என்னுடைய கணவன் இல்லை. மன்னிக்கக்கூடிய வல்ல தகப்பனே, அப்பா, இவர்கள் செய்வது இன்னதென்று தெரியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று அந்த சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற பொழுது உம்மை சிலுவையில் அறைந்தவர்களுக்காக தந்தையிடம் பரிந்து பேசி மன்னிப்பை பெற்று தந்தையிடம் பேசுவேன். இதனுடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற எங்கள் பாவங்களை நீர் மன்னிக்கிறீர் என்ற நம்பிக்கையோடு விழுந்து கிடக்கின்றோம் அப்பா. நாங்கள் அனைவருமே நாங்கள் செய்த பாவங்களில் இருந்து எங்களுக்கு விடுதலை வேண்டும் என்றப்பா இயேசுவே, இந்த நேரத்தில் உம்முடைய திருமுன்னிலையில் சாஷ்டாங்கமாக மண்டியிட்டு செபித்து கொண்டிருக்கிறவப்பா. மன்னிப்பதில் இரக்க கொள்ளம் உள்ளவர் நீர் ஒருவரே. உம்முடைய வார்த்தைகளினால் சுகம் தரக்கூடிய மாபெரும் தெய்வமாக இருந்து கொண்டிருக்கின்றீர்.
நாங்கள் இந்த மண்ணுலகை விட்டு வருகின்ற பொழுது விண்ணுலகிலே அருகிலே அமர வேண்டும் என்பதற்காக எங்களுக்கு உம்முடைய வார்த்தைகளினால், கிருபையினால், ஆசீர்வாதத்தினால் மணிமுடி சூட்டி எங்களை உம்முடைய விண்ணரசில் ஒருவனாக எங்களை அழகு வைத்து பார்த்து கொண்டிருக்கிற இயேசுவே, நன்றி அப்பா. அந்த நேரத்தில் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நன்றி 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 இயேசுவே. இதோ உம்முடைய முன்னிலையில் வந்திருக்கிற நாங்கள் உமது மன்னிப்பை நாங்கள் இப்பொழுது உணர வேண்டும் என்பதற்காக எங்கள் பாவங்களை உம் பாதத்தில் அர்ப்பணிக்கிறோம் இயேசுவே. மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. மன்னிப்பதில் வள்ளல் நீரே, சுகம் தரும் தெய்வம் நீரே. உம் அன்பையும் இரக்கத்தையும், உம் அன்பையும் இரக்கத்தையும் மணிமுடியாய் சூட்டுகின்றீர், மணிமுடியாய் சூட்டுகின்றீர். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளேன். உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா. உம்மோடு இருப்பதுதான் உள்ளத்தின் வாஞ்சையா, உம் சித்தம் செய்வதுதான் இதயத்தின் ஏக்கமையா, இதயத்தின் ஏக்கமையா. இயேசுவே, அபார கருணைநாதரே, இது உம்முடைய முன்னிலையில் விழுந்து கிடக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரையும் அர்ப்பணித்து விட்டோமப்பா. எங்களை உற்று நோக்கக்கூடிய வல்ல தகப்பனே, எங்களை ஆதரிக்கக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, எங்களை பாசத்தினால் எங்கள் பயணத்தோடு வரக்கூடிய எங்கள் அன்பு இயேசுவே, இந்த ஒரு சில நிமிட துளிகள் உம்முடைய முன்னிலையில் நாங்கள் அமர்ந்து கொண்டிருந்த பொழுது உம்முடைய முகத்தை நாங்கள் காண எங்களுக்கு பாக்கியம் கொடுத்ததற்காக உமக்கு நன்றி அம்மா. இந்த நாளிலே உம்முடைய ஆசீர்வாதத்தை நாங்கள் பெற்றுக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இயேசுவே. உம்மை நாங்கள் கண்டு மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம் இயேசுவே. தாயை கண்ட பிள்ளை ஓடோடி வந்து தன்னுடைய தாயினுடைய மார்பிலே அரவணைத்துக் கொள்ளுவது போல அப்பா, இந்த நேரத்தில் எங்களை உம்முடைய மார்போடு அணைத்துக் கொண்டதற்காக உமக்கு நன்றி செலுத்தி
இனி வருகின்ற காலங்களிலே வேண்டுமா இதோ இந்த ஆலயத்திலே ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் உடைய முன்னிலையில் வந்து சாஷ்டாகமாக விழுந்து கிடந்து உடைய அருளையும் ஆசீர்வாதத்தையும் பெறக்கூடிய நல்லதொரு வாய்ப்பை எங்களுக்கு நிறைவாக கொடுத்து வழி நடத்த வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக பார்த்து நாங்கள் செபிக்கின்றோம். செபம் கேட்ட நல்ல தகப்பனே உமக்கு நன்றி அப்பா. ஆவியின் வல்லமையினால் எங்களை ஆட்கொண்ட ஆவியானவரே உமக்கு நன்றி அப்பா. காயப்பட்ட கரத்தினால் எங்கள் கண்ணீரை துடைத்து உம்மோடு அணைத்துக் கொண்ட எங்கள் அன்பு இயேசுவே உமக்கு நன்றி செலுத்தி உடைய ஆசீர்வாதத்தை பெற இது நாங்கள் பாதத்தில் எங்களை அர்ப்பணித்து விட்டோம். இயேசுவே அர்ப்பணித்து விட்டோம். மானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதனை அறிய இயலா குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதா அவர்க்கும் சுதன் அவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்ப்பும் மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றே உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் உம்மின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரிவீராக. இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம்.
இயேசுவின் இருதயமே என்றும் இறங்கிடும் அருள்மயமே, உந்தன் ஆசியும் அருளும் சேர்ந்து வந்தால் எங்கள் ஆனந்தம் நிலை பெறுமே.